ஒரு பேராசை பிடித்த அரசன் ஆண்டு கொண்டிருந்த நாட்டிற்கு சக்தி வாய்ந்த ஒரு குரு வந்தார். அவர் எது சொன்னாலும் அது பலிக்கும். அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த குரு வந்தார். அந்த குருவிடம் அந்த அரசன், குருவே, இந்த உலகையெல்லாம் ஆளுகின்ற சக்தியை எனக்கு கொடுங்கள் என்று கேட்டான். உடனே குரு சொன்னார், அதற்கென்ன, கொடுத்துட்டா போயிடுச்சு, ஆனால் நீங்கள் ஒரு காரியம் செய்ய வேண்டும் என்று சொன்னார். என்ன காரியம் என்று கேட்டான். என் கையில் இருக்கிற இந்த பாத்திரத்தை எதை கொண்டாவது நிரப்புங்கள், உங்களுக்கு அந்த சக்தியை தருகிறேன் என்று சொன்னார் குரு. உடனே இது என்ன பெரிய பிரமாதம், யாரெங்கே என்றார். பணியாளர்கள் வந்தார்கள். பொற்காசுகளை அந்த பாத்திரத்தில் போடுங்கள் என்றார். எல்லோரும் பொற்காசு போட்டார்கள். அப்போவும் அந்த சின்ன பாத்திரம் நிரம்பவே இல்லை. மீண்டும் போட்டுக்கொண்டே இருந்தார்கள், நிரம்பவே இல்லை. அரசனை பார்த்து அந்த குரு கேட்டார், என்ன அரசரே, முடியவில்லையா என்று கேட்டார். அரசனுக்கு அவமானமாகிவிட்டது. இருந்தாலும் கஜானாவில் இருக்கிற எல்லா பொற்காசுகளையும் கொண்டு வந்து நிரப்புங்கள் என்று சொன்னார். மீண்டும் பொற்காசுகளையும் கொண்டாந்து அந்த பாத்திரத்தில் போட்டார்கள். அப்போவும் அந்த பாத்திரம் நிறையவில்லை. உடனே அரசன், குருவே, என்னை மன்னித்து விடுங்கள், இது என்ன பாத்திரம் என்று கேட்டார். இதுவா, இது மனித மனங்களால் செய்யப்பட்ட பாத்திரம். இதை நிரப்ப வேண்டும் என்றால் நிரப்ப நினைப்பவர்கள் அழிவைதான் தேடிக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார். குரு சொன்ன உண்மையை புரிந்து கொண்ட அரசன் தெளிந்து நிதானமான ஒரு அரசனாக ஆளத் துணிந்தான். நன்றி.